நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியின் எதிரொலி. கலவை பேரூராட்சிக்கு உட்பட்ட கலவை பேருந்து நிலையம் கடந்த 2017-18 ஆண்டு தொகுதி மேம்பாட்டு நிதி திட்டத்தின் கீழ் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் அப்போதைய அதிமுக கட்சியைச் சேர்ந்த அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் கோ ஹரி மூலமாக கட்டப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தின் மேற்கூரையில் மறைந்த முதல்வர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவப்படம் வரையப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது பேருந்து நிலையம் பழுது சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுதுள்ள திமுக ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியரின் மூலமாக அப்பகுதியில் உள்ள அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து பேருந்து நிலையத்தின் மேற்கூரையில் உள்ள அதிமுக கட்சியை சார்ந்த மறைந்த முன்னாள் முதல்வர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் உருவ படங்களை அழித்துவிட்டு தற்போதுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோரின் உருவ படங்கள் மற்றும் பெயர்களை மாற்றி அமைக்கப் போவதாக அழுத்தம் கொடுத்தனர். இந்நிலையில் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியின் எதிரொலியாக மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் கலவை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிமுக தலைவர், துணைத் தலைவர், கவுன்சிலர்கள் மற்றும் நிர்வாகிகளை அழைத்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படத்தை அகற்றவில்லை என்றும் வாக்குறுதி அளித்துள்ளதாக கலவை பேரூராட்சி தலைவர் கலா சதீஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் பாஸ்கர். பேருந்து நிலையத்தில் 50 வருஷமாக பேருந்து நிலையம் இல்லாத நிலையில் 2017-18 நிதியாண்டில் அரியண்ணன் அவர்கள் எம்பி அரியண்ணன் அவர்கள் அவர் நிதியிலேருந்து 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கி பேருந்து நிலையம் கட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் ரிப்பேர் வருதுன்னு சொல்லிட்டு 20 லட்ச ரூபா கொடுத்து அதை ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ எங்கள் உறுப்பினர்லாம் அதை ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அவங்க போர்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அதில் அவங்க முதலமைச்சர் போட்டு எங்களுக்கு அதிகாரிகள்லாம் அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. அதன் காரணமாக நாங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட லெட்டர் கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அவங்க நல்ல முடிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இது தொலைக்காட்சி வாயிலாக நேற்று கொடுத்த பேட்டியின் போது இப்போ அதிகாரிகளாம் இன்னைக்கு பேசி இதுக்கு நல்ல தீர்வு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தங்கல் பஞ்சாயத்தில் 17,000 சதுரடி காலி இடம் விற்பனைக்கு. சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம், தலைமை மருத்துவமனை, அறிஞர் அண்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வாலாஜா சுங்கச்சாவடி மிக அருகாமையில் காலி இடம் விற்பனைக்காக உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9443373539 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.